அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஏற்றவாறும் ஒவ்வொரு மனிதனும் சிரமமில்லாமல் இறைவனை வழிபடுவதற்கு ஏற்றவாறும் இதனுடைய சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்பதை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். உடலை பாதுகாப்பது போலவே முக்கியமாக மனிதன் பாதுகாக்க வேண்டியது அவனுடைய சிந்தனை, மூளை. சிந்தனையை பாதிக்கிற விதமாக, மூளையை மழுங்கச் செய்கிற விதமாக, அறிவை மழுங்கச் செய்கிற விதமாக எந்த ஒரு சட்டமும் இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லை என்பது இந்த மார்க்கத்தினுடைய இன்னொரு தனித்தன்மையாகும். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நம்புவதாக இருந்தாலும் எப்படி நம்ப வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது என்று சொன்னால், உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா அதை நம்பு, முகர்ந்து பார்க்கறியா வாசம் வருதா நம்பு, காதுல சத்தம் உழுவுதா விளங்குதா அதை நம்பு, இன்னார் ஒரு ஆள் பேசுறாருன்னு நம்பு, தொட்டு பார்த்து நம்பு, ருசிச்சு பார்த்து நம்பு. இந்த 5 புலன்ல இல்லாத விஷயங்களை மூளைக்கு எட்டுனா தான் நம்பணும். சிந்தனைக்கு எட்டினா என்ன செய்ய நம்பு. இந்த சிந்தனைக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் நீ நம்பக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நம்ம இறைவனை நம்புறது கூட இந்த 5 புலன்ல வராவிட்டால் கூட நாம சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற இறைவன் ஒரு இருக்கிறான் என்று விளங்கித்தான் நம்ம நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், முதல் சில நாட்களில் நம்ம எடுத்து வச்ச ஆதாரங்களில் இருந்த அவங்க தூதர் தான் என்பது காரணகாரியத்தோட அறிவுபூர்வமா சிந்திச்சு விளங்கின பிறகுதான் அவங்கள தூதர் என்று ஏற்றுக்கொள்றோம். அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு அதற்குள்ளே நிறைய சான்றுகளை வைத்திருக்கிறதை வைத்து ஆராய்ந்து பார்த்து இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படின்னு சொல்லி விளங்கி சிந்தித்து அறிவுக்கு ஏற்றவாறு இருக்கிறது என்பதை சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டுதான் அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் போது, ரசூலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்லுகிற சொர்க்கம் நரகம் மற்ற எல்லாமே அதுக்குள்ள ஒடியாந்துரும். அதை நம்புவது கூட சிந்தனையின் பார்ப்பட்டதுதான். ஆனால் இது ஒன்றுலை இல்லாத வகையில கண்ணுக்கு தெரிகிற உண்மைக்கு மாற்றமான விஷயங்களை எல்லாம் உலகத்தில் நம்புறாங்க. அதாவது கண்ணு ஒரு செய்தியை நம்ம காட்டுது, குறைஞ்சபட்சம் அதையாவது நம்பணும் இல்லையா? அதுக்கு மாற்றமா கண்ணுக்கு தெரியுது இது பச்சைண்டு கருப்புங்கிறது, கண்ணுக்கு கைக்கு தெரியுது இது சுடும்னு சொல்லி இல்ல இல்ல குளிராத்தான் இருக்குது அப்படிங்கிறது. கைனால ஒரு பொருளை தொடுறோம், சுடுறது நமக்கே விளங்குது, சுடுதுன்னு நம்பணுமா இல்லையா? சுடுதுங்கிறது கண்ணுக்கு தெரியும் பொழுது, உணர்வுக்கு தெரியும் பொழுது அதுக்கு மாற்றமாக இருப்பதாக நம்புறது என்ன? அது மடமை, அது மூட நம்பிக்கை. இஸ்லாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் தகர்த்து தரைமட்டமாக்குற விஷயத்துல நம்முடைய சிந்தனையை பாதுகாக்கிறது. இஸ்லாம் சிந்தனையை பாதுகாக்கிற அளவுக்கு எந்த சித்தாந்தங்களும் மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பது கிடையாது. அவ்வளவு அற்புதமா நம்மளை அல்லாஹ் கொடுத்திருக்கிற மூளைங்கிற சிந்தனைங்கிற அந்த பாக்கியத்தை எல்லா நிலையிலையும் நீ பேணிக்கொள்ளு, அதுக்கு இடைஞ்சலாக ஒரு செய்தி நான் உனக்கு தரல என்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த வகையில இது மாதிரி என்னென்ன சிந்தனையை பாதுகாக்கிறதுனா கொள்கை சார்ந்த விஷயங்கள், அமல்களை பற்றி நம்ம பார்த்தோம், பேசுவதை பற்றி பார்த்தோம், அரசியல் சட்டங்களை பற்றி பார்த்தோம், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம், விஞ்ஞானம் அதெல்லாம் பார்த்தோம். இது போக மனசுல என்ன மாதிரியான நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது சிந்தனை சம்பந்தப்பட்டது. எதை நீ நம்பணும் எதை நம்பக்கூடாது, எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாது என்கிற விஷயத்திலையும் இஸ்லாம் ரொம்ப ஒரு தனித்துவத்தோடு தன்னுடைய விதிமுறைகளை வகுத்திருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில முக்கியமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேங்க. இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மனிதர்களை ஆன்மீகத்தின் பெயரால ரொம்ப ஏமாற்றக்கூடிய சில காரியங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல முக்கியமாக இந்த சோதிடம் தொடர்பான எல்லா வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோசியம்
சோதிடம் என்றால் ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, கண்டம் பார்க்கிறது, இவருக்கு தண்ணியில கண்டம் இவருக்கு அதுல கண்டம்னு சொல்லி என்ன செய்யறது அதை பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது. அதே மாதிரி நியூமரலாஜிங்கிற பேர்ல இந்த பேர் சரியில்லை பேரை எழுத்த மாத்து அப்படின்னு பார்க்கிறது, அதிர்ஷ்ட கல்லு பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிறது. இது எல்லாமே இந்த சோதிடத்தினுடைய பல கிளைகள் தான். இது எல்லாமே இது அனைத்துக்கும் ஒரே ஒரு மேட்டர் தான் காரணம். அதாவது ஜோதிடம், ஜாதகம், அது சகுனம், இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் கரெக்டா நம்பிட்டான்னா அம்புட்டு அடிபட்டு போயிடும். இஸ்லாம் வந்து அந்த விஷயத்தில் என்ன செய்யுது, நறுக்கு தெரித்தார் போல தன்னுடைய நிலைப்பாட்டை உலகத்துக்கு சொல்லுகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டா, இந்த ஜோதிடம், ஜாதகம், குறி சொல்றது, சகுனம் பார்க்கிறது, அதிர்ஷ்டக்கல் போடுறது, இருக்கிற எல்லாம் தாப்பனார் வச்ச பேரை மாத்துறது, இது பூராவுமே வந்து மை போட்டு பார்க்கிறது, வெத்தலையில பார்க்கிறது, இப்படி நிறைய பல வெரைட்டிகள் இருக்கிறது. இது எல்லாத்திலையுமே என்ன இருக்குன்னு கேட்டா, ரெண்டு தலைப்புல இது அடங்கிரும். இது அனைத்தும் இந்த மாதிரி வேலை செய்யாத கிளி ஜோசியமா இருக்கட்டும், நாடி ஜோசியமா இருக்கட்டும், வேற என்ன வகையான இதா இருக்கட்டும், எல்லாமே எதில் அடங்கிறேன், இரண்டு தலைப்பில் அடங்கிவிடும். ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா, அதாவது எதிர்காலத்தில் பின்னாடி நடக்கக்கூடியதை ஒரு மனுஷன் அறிகிறான் அப்படிங்கிற பேசிக்கெல்லாம் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் எதை அறிஞ்சிக்கிற முடியும்னு சொன்னோம், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது அறிந்து கொள்ள முடியும், காதுல வந்து உழுவுறதை அறிந்து கொள்ள முடியும், நம்ம உடம்புல படுவதை தொடுவதை அறிந்து கொள்ள முடியும், முகர்ந்து பார்ப்பதை அறிந்து கொள்ள முடியும், ருசித்து பார்ப்பதை அறிந்து கொள்ள முடியும், மூளைக்கு எட்டக்கூடியதை அறிந்து கொள்ள முடியும். இதுல எட்டாத விஷயங்களை மனுஷனுக்கு அறிந்து கொள்ள இயலுமா? இதுதான் கான்செப்ட். இப்ப வந்து நீங்க என் முன்னாடி இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து அறிந்து கொள்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து அறிந்து கொள்கிறீர்கள். இந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் அவர் இருக்கிறாரு, இந்த பக்கம் இவர் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு மேல யார் நிக்கிறா சொல்ல இயலாது, கீழ் போர்ஷன்ல யார் இருக்கிறா சொல்ல இயலாது. ஏன்? இது இந்த ஆறுலையும் வரமாட்டேங்குது, கண்ணுக்கும் தெரியல, காதுக்கும் எட்டல, தொட்டு பார்க்கவும் முடியல, முகர்ந்து பார்க்கவும் முடியல, மூளைக்கு எட்டல. சிந்திச்சு பார்த்து யார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்றேன், முடியுமா? மேல யார் இருக்கிறான்னு கேட்டா என்ன செய்யணும், போய் பார்த்துட்டு வந்து சொல்ல இயலுமே தவிர, அல்ல போன்ல போய் யாருப்பா மேல நிக்கிறா பார்த்து சொல்லுப்பாண்டு அந்த மாதிரி காதுல கேட்டு சொல்ல இயலுமே தவிர, இங்க இருந்து கொண்டு கொஞ்சம் ஐடியா சிந்திச்சு பார்க்கறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு மூளை போட்டு கசக்கனா மேல இன்னார் இருக்கான்னு கண்டுபிடிக்க இயலுமா? கீழே இருக்கிற அப்ப மேல உள்ளது கீழே உள்ளது வந்த பக்கம் உள்ளது தெரியாது. ஏன்? இதுகள் எல்லாம் நமக்கு வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப தடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து நம்மால கண்டுபிடிக்க இயலாது. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி நம்புற அனைவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷன் பின்னாடி நடக்கிறது எல்லாம் அறிஞ்சிருவான், மறைவான விஷயங்களை எல்லாம் அவன் அறிவான் என்ற நம்பிக்கையில தான் ஜோசியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜோசியத்தினுடைய வகைகள் அனைத்துமே இந்த பேசிக்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜோசியத்தில் கூட ரெண்டு வகை இருப்பாங்க. ஒன்னு வந்து என்ன நடக்கும் அறிவிக்கிறது மட்டும்தான் சில பேர் செய்வாங்க. அதுக்கு என்னப்பா அதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு வந்து இதுலதான் சாவு போ அப்படின்றாங்க. நீ ஆகா ஓகோன்னு இருப்ப, நீ வந்து செத்து போயிருவ, உனக்கு பிள்ளையே பிறக்காது, இப்படிங்கிற மெசேஜ் வைக்கிறதோட எங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஜோசியம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு ஜோசியம் என்ன, இதுக்கு இப்படி பண்ண அது அப்படி நல்லா இருக்கு, இந்த கதவை அங்கிட்டு வை, இதுக்கு இங்கிட்டு வை, நல்லா இருப்ப இப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறதுக்குரிய வழியை காட்டக்கூடிய ஜோதிடம் ரெண்டு இருக்குது. ஒன்னு வந்து இன்னதான் நடக்கும்னு சொல்லி நமக்கு அறிவிக்கிறது, அப்படி சில ஜோதிடங்களும் இருக்கிறது. இன்னொரு ஜோதிடம் என்ன, பச்சை கல்ல போட்டீங்கன்னா நீ பணக்காரன போயிருவ, மரகத கல்ல போட்டீங்கன்னா நீ என்ன பெரிய அறிவாளி ஆயிருவ, சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிரும், வைரக்கல்ல போட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். இதெல்லாம் என்னது, அவங்க வந்து எதிர்காலத்தில் நடக்கிற அந்த தீர்வையும் சொல்லக்கூடியது. அதாவது சில பேர் இன்னது நடக்கும் அறிவிப்பாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, உனக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு அவங்க பரிகாரமும் செஞ்சு தருவாங்க. இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் அடிப்படையில தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல நம்ம சிந்திக்கணும். இப்ப வந்து நீ ஒரு நாள் அடிப்படையில், ஒருத்தன் பிறந்த நேரத்தின் அடிப்படையில், அவனுக்கு வச்சிருக்கிற பேர் அடிப்படையில் இதை வச்சு தானே கணிக்கிறான். எப்படி கணிக்கிறான், உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன செய்வான், உங்களை கூப்பிடுவான், நீ எத்தனாம் தேதி பிறந்த, நீ பிறக்கும் போது என்ன நட்சத்திரம், அது என்ன இது என்னன்னு கணக்கு போட்டு உன் பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன,
அப்படின்னு கூட்டி கழிச்சு அப்படி இப்படி கட்டம் கட்டெல்லாம் போட்டு என்ன செய்யுமா, இந்த மாதிரி இருந்தா உனக்கு இந்த மாதிரி ஏற்படும் இப்படின்னு சொல்வது தானே இந்த ஜோதிடமா இருக்கிறது. அல்ல கையை நீட்டு நான் பாக்குறேன், இந்த இதுல வந்து அல்லாஹ் எழுதியிருக்கான் கடவுள், இந்த கோட்ல எனக்கு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி கோடு இருந்தா இப்படி, இந்த மாதிரி கோடு இருந்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், நம்ம கையில உள்ள கோடுகளை காட்டி அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறான், அதுக்கு இதான் நடக்கும்னு சொல்லி பலன் சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க என்னன்னு கேட்டா, இது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது இப்படி ஒண்ணு இருக்குதா, கிடையவே கிடையாது. இப்படி ஒண்ணு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒண்ணு நம்ம எல்லாரையும் ஒரு பொதுவான ஒரு அம்சத்துல இணைக்கக்கூடிய இதுக்குன்னு ஒரு தத்துவம் ஏதாவது உலகத்தில் இருக்குதா? உதாரணமா 1ஆம் தேதி ஒருத்தன் பிறந்தான், ஜனவரி 1ல பிறந்து அவன் ஆகாண்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா கொண்டுட்டு வா. ஜனவரி 1ல பிறந்து 50 பேரையும் கொண்டுட்டு வா, ஜனவரி 1ல பிறந்து 50 பேரையும் எடுத்துட்டு வா. அப்படி இருக்கிறானா? நம்ம கண்ணால பாக்குறோம், ஒரே தேதியில இந்த வீட்டுல ஒரு புள்ள பிறகு, இந்த வீட்டுல ஒரு புள்ள பிறகுது, அந்த தேதியில பிறந்து 2 பேரும் ஒன்னா தான் படிக்கிறாங்க, 2 ஒன்னா தான் விளையாடுறாங்க, ஒருத்தன் கலெக்டரா போயிட்டான், ஒருத்தன் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறான். நம்ம கண்ணால பாக்குறோம், ஒரு தேதியில பிறந்த காரணத்தினால் அவர்கள் 2 பேருக்கும் ஒரே விதமாகத்தான் எதிர்காலம் அமையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்குதா? ஒரு தேதியில பிறந்தவன்லாம் முதலமைச்சர் ஆயிருவான், ஒரு தேதியில இப்ப வந்து ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு தேதியில பிறந்திருப்பாரு, உடனே எடுத்துக்கிட்டு இந்த தேதியில் பிறந்தவன்லாம் முதலமைச்சர்னா தமிழ்நாட்டுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்கிறது? அந்த தேதி எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? இவர் பிரதமர் எடுக்கிறது, இவர் இந்த மாசம் இத்தனாம் தேதி பிறந்திருக்கிறாரு அப்படின்னா பிரதமர் ஆயிடுவார்னா, அப்ப அந்த அவர் அந்த உரத்தை தான் உலகத்தில் பிறந்தார் இந்தியாவில். அவர் பிறந்த தேதியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? 50 பேர் பிரதமர் ஆகணும்ல. அப்படி ஆகுறது கிடையாது, சும்மா பொய் சொல்றாங்கன்னு விளங்குது. அதாவது ஒரு தேதியில ஒருத்தன் பிறந்தான் என்பதற்காக அந்த பலன் ஏற்படுமானால் அப்படி ஏற்படுதா? கண்ணுக்கு முன்னாடி, உன் கண்ணுக்கு முன்னாடி எதையா பார்த்திருக்கிறியா? 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்தாங்கப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி கடை வச்சிருக்காங்க, 2 பேரும் ஒரே மாதிரி எம்எல்ஏவா போயிட்டாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி மந்திரியா போயிட்டாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி கோடீஸ்வரனா போயிட்டாங்க, ஒரு 2 பேரும் கொண்டாந்து காட்டி விட்டு 10 கணக்கு டேலி ஆகுதுன்னு சொல்லு. அப்படி ஒருங்கிணைக்க ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதா? ஒரு தேதியில பிறந்தான் என்ற காரணத்தினால இப்படி மாற்றம் வந்திருக்கான்னா அப்படி எங்கேயுமே நடக்கல. நம்ம கண்ணால இதை பார்க்கிறோம். இது பெருசா போய் எங்கேயும் படிக்க வேண்டியது இல்ல. நம்ம கண்ணால நம்ம தெருவுல, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்துல இதை பார்க்கிறோம். அப்ப என்னைக்கு பிறந்தான் என்பதை வைத்து நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் மாறுவது கிடையாது. ஒரே நாள்ல பிறந்தவர்கள் மேலையும் இருக்கிறார்கள், கீழையும் இருக்கிறார்கள். ஒரே நட்சத்திரத்தில், நட்சத்திரம் சொல்றாங்கல்ல, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, ஒருத்தன் மேல இருக்கிறான், ஒருத்தன் கீழே இருக்கிறான். அப்போ நாள்லையும் நட்சத்திரத்திலையும் பிறந்ததன் அடிப்படையில் எல்லாம் ரிசல்ட் வருவதில்லை என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை. இந்த உண்மையை கண்டுகொள்ளாம வேணும்னு இந்த அறிவை மழுங்க வச்சுவிட்டு இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறான். அதே மாதிரி நீ மரகத கல்லு போட்டவனுக்கெல்லாம் புள்ள பிறந்துரும்னா கொண்டு வா, புள்ள இல்லாதவனா கூட்டுருவோம் வா, 50 பேருக்கு ஆளுக்கு ஒரு மரகத கல்ல மாட்டுவோம், பிறக்கதான் பார்ப்போம். அடே ஒன்னே மரகத கல்லு போடாதவனுக்கெல்லாம் புள்ள இல்லாம இருக்கணும், அதையாச்சும் வச்சு நிரூபிச்சு காட்டு. இல்லன்னா மரகத கல்லு போட்டா அவனுக்கு புள்ள பிறந்துரும் சொன்னா 50 பேருக்கு அந்த பஞ்சாயத்து தீர்ந்துருமே. அது நிஜமாக இருக்குமே. ஆனால் எதுக்கு டாக்டர்கள், எதுக்கு மருத்துவம், எதுக்கு புள்ள இல்லாம கடைசி வரைக்கும் இருந்து சாவுறான் ஒருத்தன்? அப்ப அதை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி மரகத கல்ல ஏதாவது இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு கல்லு, இந்த கல் அதிர்ஷ்ட கல்லு பண்றான்ல, அப்ப அந்த மாதிரி இருக்குமே. ஆனால் கொண்டு வா பார்ப்போம், என்னப்பா நடக்கும்ங்கிற, டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிறியா, சோதனைக்கு தயாரா, இதுக்கு வந்து இந்த ரிசல்ட் வரும் புரியல, இதுக்கு உள்ள 50 பேரை நான் கூப்பிடுவேன், 50 பேருக்கு அந்த ரிசல்ட் வரணும் சொல்ல முடியுமா? பொய்யின் நல்லா தெரியுது. பொய்ன்னு தெரியும் பொழுது இந்த பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யறான்னா, எவனாச்சும் பொய்யாவாச்சும் நமக்கு சொல்ல மாட்டானா, நம்மளை ஏமாத்துற மாதிரியாவது ஆறுதல் சொல்ல மாட்டானா, நம்மள மூளையை மழுங்க செஞ்சாவது எனக்காக சொல்ல மாட்டானா அலைகிறானோ. அதனாலதான் இதை நம்புறானே தவிர இந்த கல்லு எதையாவது தீர்மானிக்குதா? அது தீர்மானிக்கல. அல்ல பேரு உனக்கு வந்து இந்த இத்தனை கூட்டு எழுத்து இத்தனை வருது, அதனால உனக்கு ராசி இல்ல, அதனால ஒரு எஸ் சேர்த்துக்க, ஒரு ஏ நீக்கிக்க, 2 ஏ போட்டுக்க, இப்படி என்னத்தையாவது சொல்லுவாங்க. என்னத்தையாவது செய்வான். உஸ்மான் எழுதுனா என்ன செய்வான், உஸ்மான் USMAN 10பா, அதன் டோட்டல் கம்மியா வருது, நீ என்னஞ்சிக்க உஸ்மான் MA பொருள் MAA போட்டுக்க, USMAN போட ஆகா உகண்டிருப்ப அப்படிங்கிறாங்க. சரி அப்படி சொல்றீங்களா? என்ன நம்பர் இருந்தா நல்லா இருக்குங்கிற அந்த நம்பர் வச்ச பேரெல்லாம் எடு மொத்தத்தையும், எந்த நம்பர் வந்தா நல்லா இருக்கும் நீ சொல்றியோ அந்த நம்பரை கொண்டுட்டு வா. அந்த நம்பர் உள்ளவனை எல்லாம் எடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கானாண்டு. இல்ல, ஒரு மனுஷன் வந்து அவன் பாதிக்கப்படும் போதுதான் இவங்கள்ட்ட போவான். அதை சாக்கா பிடிச்சி என்ன செய்வாங்க, நீ பேரை மாத்த நல்லா இருப்ப,
எத்தனை பேர் பேரெல்லாம் மாத்தினாங்க. பேர் மாத்தும் போது நல்லா இருந்தவன்லாம் பேர் மாத்தணும் புஷ்னு ஒண்ணுலாம் போயிட்டாங்க. இதெல்லாம் நிஜமா? ஒரு பேரை வந்து மாத்துறதுனால ஒரு ஆகாண்டு ஒருத்தன் போயிருவானா? பேருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிற என்னமோ ஏமாத்துறாங்க. அந்த திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அதுல என்னமோ ஏற்படுதுன்னா என்ன ஏற்படுது டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சியா? அறிவியல் பூர்வமா அதை நிரூபிச்சு காட்டினியா? மக்கள் மடையர்கள் நினைத்து கொண்டு என்ன செய்யறான்? அதுல அப்படி திரும்ப திரும்ப மக்கள் அப்படியே கூப்பிடும் பொழுது அதுல ஒரு பயங்கரமான பவர், காந்த பவர் ஏற்படுது. அதனால இவனுடைய வாழ்க்கையை மாறி விடுகிறதுன்னா நம்மளை கூப்பிடுறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திருமா? அப்படிலாம் மாறாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறானுவ? பேர்களை மாத்தன்னு சொல்றான். பேர்கள் ஒரு நான் கேட்கிறேன், ஒரே பேரு உள்ளவன பல மாதிரி இருக்கான இல்லையா? நீ எந்த பேரை வேணாலும் சொல்லு. அதே பேர் உள்ள பிச்சைக்காரனையும் நான் காட்டுறேன், அதே பேர் உள்ள பணக்காரனையும் காட்டுறேன். எந்த ஒரு அப்துல்லாவா கொண்டு வா, 4 அப்துல்லா பிச்சைக்காரனை காட்டுறேன், 4 அப்துல்லா பணக்காரனை காட்டுறேன். ராமசாமியை கொண்டுட்டு வா, 4 ராமசாமியை பணக்காரனை நான் காட்ட முடியும், 4 ராமசாமி பிச்சைக்காரனை என்ன செய்வேன்? காட்ட முடியுமா இல்லையா? எல்லா பேர்ல எல்லாரும் இருக்கான்லங்க. எந்த பேர்ல உள்ளவனா இருந்தாலும் அந்த பேர்ல உள்ளவன் பாதி பேர் இப்படி இருக்கான், பாதி பேர் அப்படி இருக்கான். அப்ப இந்த பேர் தான் தீர்மானிக்கிறது என்று இருக்குமையானால், அந்த பேர்ல உள்ள எழுத்து தான் தீர்மானிக்கிறது இருக்குமையானால், அப்ப என்ன செய்யணும்? அந்த பேர் அந்த எழுத்து வரக்கூடிய அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? அப்படி உனக்கு இருந்த எல்லா பையனும் அந்த பேரை வச்சு இங்கே போயிருவானே. அப்படி உனக்கு இருந்தா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுவானே. பேரை மாத்திக்கிட்டு கோடீஸ்வரன் ஆகி போயிடலாம். நடக்குமா இதெல்லாம்? அப்ப கண்ணு முன்னாடி தெரியுது இது பொய். இப்படி ஒரு கான்செப்டே இல்ல. இது ஒரு நாளில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு நேரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட சட்டையை போட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட மாதிரி வாசல் கதவு வைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட மாதிரி கல் மோதிரம் அணிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் என்று அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பொதுத்தன்மை ஏதாவது உலகத்தில் நீங்கள் கண்டீர்களா? உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நீங்க நம்ப ஒன்னும் லாஜிக்கலையும் வரமாட்டேங்குது, அறிவுக்கும் பொருந்தல. கண்ணால ஏச்சும் காட்டு. மொத்தத்தில் லிஸ்ட் எடு, தமிழ்நாட்டில் எத்தனை ராமசாமி இருக்கான்னு எடு, அத்தனை ராமசாமியோட பட்டியலையும் கொண்டாந்து போடு. 50 பேர் ஒரே மாதிரி பாத்தீங்களா? இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கான் பாத்தீங்களா? அவ்வளவு பேர் நடுத்தரமா இருக்கான் பாத்தீங்களான்னு காட்டு. அதானே செய்யணும். 5 புலன்ல ஒரு புலன்ல கொண்டாந்து காட்டு. இல்லைன்னா லாஜிக்கல பாயிண்ட் சொல்லு, அறிவுபூர்வமா சொல்லு. அப்ப நல்லா தெரியுது இது பொய். அப்ப எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இது இல்லாத ஒரு கற்பனையை நம்மளை நம்ப வைக்கிறார்கள். இதுக்கு எதனால நீங்க நம்புறீங்கன்னு கேட்டா, மறைவான விஷயம். இதெல்லாம் மறைவு. எது மறைவு? இந்த கள்ளத்துக்கு மாட்டினா நான் பணக்காரனா போவேன் என்பது காலத்தால் அது மறைந்திருக்கக்கூடியது. இந்த செகண்ட்ல உள்ளதான் நமக்கு அறிய முடியும். 5 செகண்டுக்கு பின்னாடி உள்ள நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. 5 செகண்டுக்கு பின்னாடி நம்ம இங்க இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன நடக்கும் ஓடினாலும் ஓடி போயிருவோம். அப்ப நம்ம எந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, 10 வருஷத்துக்கு பின் எது நடக்கும், 20 வருஷத்துக்கு பின் இது நடக்கும், 30 வருஷத்துக்கு பின் இது நடக்கும் சொல்லி நமக்கு என்ன செய்யறான்? அதுக்கு பலன் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையா சொல்றாங்கன்னு நமக்கு நல்லா தெரிகிறது. இதுதான் அறிவாளிகள் சொல்லக்கூடிய முடிவு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, யாரு இந்த மாதிரி சொல்றானோ அவங்க கிட்ட போங்க. இது ஒரு விஷயம். ஒண்ணு இப்படி அம்சமே கிடையாது. ஒரு பேர்னால ஒருத்தனுக்கு மாற்றம் வரல, ஒரு நாளுனால மாற்றம் வரல, ஒரு இடத்துல வசிக்கிறதுனால மாற்றம் வரல, நல்லா தெரிகிறது. இத ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம், இதை கண்டுபிடிச்சிருவோம், உங்க தலையெழுத்தை நாங்க மாத்தி அமைச்சிருவோம், கீழே கிடக்கிறால மேலதிக்கு வச்சிருவோம், அப்படி எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு எதிர்காலம் தெரியும். அவங்க எதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க? உன்னுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரியும். அதான உங்களுடைய ஆர்குமெண்ட். எதிர்காலம் தெரியுங்கிற வகையில் தானே ஜோசியம் அமைஞ்சிருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் யாருக்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சிடும். இந்த அறிகுறிகளை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இது உண்மையான்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல எதிர்காலம் தெரிகிறது நிஜமாக இருக்குமையானால் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருக்கு எதிர்காலம் தெரிந்திருக்குதா? எத்தனை பேர் ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போவான். பணக்காரன் வீட்டுல அவன் போயிட்டு இருக்கும்போது புள்ள பாம்பு கடி செத்து போய்வாங்க. அவன் புள்ள எவன் ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு வந்தானோ அவன் புள்ள என்னஞ்சிருவான், பாம்பு கடி செத்து போயிருவான். பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லுவா, உங்க புள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான். அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்க தெரியல. முதல்ல எவன் ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு வந்தானோ அவன் புள்ள என்னஞ்சிருவான், பாம்பு கடி செத்து போயிருவான்.
பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லுவா, உங்க புள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான். அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்க தெரியல. முதல்ல என்னுடைய எதிர்காலத்தை சொல்றதுக்கு நீ வந்தியடா, உன் புள்ள பாம்பு கடிச்சாமான்னு உனக்கு தெரிஞ்சா? எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் நடக்குது அவனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவனுடைய மகன் வந்து யாரையாவது பொம்பளை ஓடி போயிடுறான். யாரு இவன் உலகத்துக்கெல்லாம் சொல்றான், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன். அவன் பையனோ பொண்ணோ எங்க இவனை விட்டு எஸ்கேப் ஆகி போக போறாங்க. இது இவனுக்கு தெரியாது. இவங்க ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருப்பான், வீட்டுல இருந்து போன் வரும், இந்த மாதிரி விஷயம் தலைக்கு மேல போச்சுப்பாங்க. அப்ப என் தலைக்கு மேல போன உனக்கு ஏன் தெரியல? எங்களுக்கு நடக்கிறது சொல்ல வர்ற நீங்க உங்களுக்கு நடக்கிறது ஏன் தெரியல? எத்தனை பேர் இந்த மாதிரி ஜோசியம் சொல்லக்கூடியவன் பஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையை போட்டுறான், அல்ல கை கால் முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். ஏன்டா அந்த பஸ்ல போனா கை முறியும் கால் முறியும் உன் எதிர்காலம் உனக்கு தெரிஞ்சா? எங்க எதிர்காலத்தை சொல்ல வரக்கூடிய நீ அப்படின்னா என்ன இருக்குன்னு இந்த ஜோசியம் பாக்குறவன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்கு எந்த கேடும் வரவே கூடாது. அப்ப நம்ம நம்பலாம், இவருக்கு நோயே வராதுங்க. ஏன் இவர் ஆக்சிடென்ட்ல போக மாட்டாரு? ஏன் இவருக்கு முன்னாடி தெரியும்ல ஆக்சிடென்ட்ல ஆயிரம் தெரிஞ்சு அந்த பஸ்ஸை தவிர்க்க வேண்டியதானே. நமக்குலாம் அப்படி பரிகாரம் சொல்றாருல, நீ அந்த பஸ்ல போவாத, நீ இந்த பஸ்ல போவாத, உன் வீட்டு வாசல் அப்படி மாத்தி வச்சிருக்கிறாருல, எங்களுக்கு சொல்ற பரிகாரத்தை உனக்கு செஞ்சுக்கிற வேண்டியதுதானே. அப்ப கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், இவர்கள் எதிர்காலத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்றாங்களே, அதில் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்பது அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு தீர்மானிக்கிறது. அவங்க வாழ்க்கையை பார்க்கிறோம், அவங்க வாழ்க்கையில எந்த எதிர்காலம் அவங்களுக்கு தெரியல. அவங்கள பத்தின எதிர்காலம், அவங்க மனைவியை பத்தின எதிர்காலம், அவங்க பிள்ளைகளை பத்தி எதிர்காலம், அவங்க கட்டக்கூடிய வீடுகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்ற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறத கண்ணால பாக்குறோம். அப்ப இது பொய் தானே. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீ நம்பு. என்ன நம்பனே? எதிர்காலம் யாருக்கும் தெரியாது என்று நம்பு. இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது, இது ஒன்ன நம்புங்க, எல்லாம் விட்டு. நீங்க எதை நம்பனே? ஜோசியம் இருக்கா, ஜாதகம் இருக்கா, சகுனம் இருக்கா, அதெல்லாம் விட்டு ஒரு விஷயத்தை நம்பு. என்ன நம்பு? மனிதனுக்கு தெரிந்து கொள்வதாக இருந்தால் 6 வழிகளில் மாத்திரம்தான் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். 5 புலன்கள் வழியாகவும் 6வதாக சிந்திக்கிற திறன் வழியாகவும் மாத்திரம்தான் ஒன்றை மனிதன் அறிந்து கொள்ள முடியும். இந்த 6க்கும் புலப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனால் அறிய இயலாது. இதுதான் இஸ்லாம் வைக்கக்கூடிய கான்செப்ட். இதை ஒழுங்கா நம்பிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம்? இப்படி நடக்கும்னு சொன்னா அது கண்ணுக்கு தெரியுதான்னு போய் கேளு, தெரியலையில பொய்யின்ட்டு போ. காதுக்கு தெரியுதான்னு கேளு, தெரியலையில பொய்யின்ட்டு போ. தொட்டு பார்த்தா தெரியுதான்னு கேளு, தெரியலையில பொய்யின்ட்டு போ. நக்கி பார்த்தா தெரியுமான்னு கேளு, அதுலயும் தெரியலன்னா பொய்யின்ட்டு போ. அப்ப அந்த 5 புலன்களை கொண்டு டெஸ்ட் பண்ணி பாரு. அவன் சொல்றபடி இருந்தால் அதை ஏத்துக்கிட்டு போயிடலாம். அல்லது அறிவை கொண்டாவது சிந்தித்து பார்த்தாவது ஏதாவது இருக்குதான்னு பாரு. அப்ப நம்ம மாத்திரையை போடுறோம், காய்ச்ச போகுதுங்கிறான், இது கூட மறைவானதா இருந்தாலும் இது வந்து டெஸ்ட்ல நிக்கும். இந்த மாத்திரையை சோதிச்சு பார்த்தால் அது என்னென்ன இருக்கும், அது உள்ளக போகும்போது என்னென்ன வேலையை செய்யும், என்னென்ன மாற்றங்கள் உள்ள உண்டாகும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு விளங்கி சிந்திச்சு இது மாத்திரை தலைவலிக்கு உரியது, இந்த மாத்திரை காய்ச்சலுக்கு உரிய நம்புறமே. அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் ஏதாவது இருக்குதா? இந்த பேருக்கோ கல்லுக்கோ இந்த மாதிரி மந்திரம் போடும் இதுக்கெல்லாம் இருக்காண்டு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவன் நான் எதிர்காலத்தை அறிஞ்சவன் இவன் சொல்றான். இவனை விட ஒரு கிளி இருக்கு, ஒரு மிருகம், ஒரு பறவை, அது எதிர்காலத்தை அறியுது. நம்ம எதிர்காலத்தை அது சீட் எடுத்து கொண்டாந்து கொடுக்கும். என்ன அர்த்தம்? அது பகுத்தறிவற்ற ஒரு ஜீவனு ஒரு அமுகமுகனா செத்து போயிடும். நம்மளுக்கு கணிக்கிறாங்களாம், நீ இப்படி இருப்ப. சீட் எடுத்து போட்ட உடனே நம்மளுக்கு என்ன எதிர்காலம் அது கண்டுபிடிக்குது. எது கண்டுபிடிக்குது? நம்முடைய எதிர்காலம். ஆச்சரியமா இல்லையா? இது எப்படி எதிர்காலத்தை கண்டுபிடிக்கும்? ஒரு பறவைக்கெல்லாம் அந்த மாதிரி ஆற்றல் இருக்குதா? அப்ப இது என்னத்தினால இது வருதுன்னு கேட்டா, அறிவுக்கு எட்டாத விஷயங்களை நம்புகிறார்கள். அறிவுக்கு எட்டாதையும் நம்பலாம் என்பதை கொள்கையா வச்சிருக்கிறார்கள். அறிவுக்கு உள்ளதை சோத்துக்கெல்லாம் கரெக்டா விதி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தின்றுவாங்களா? சாணி எள்ளி திம்பாங்களா? எதை திங்கணுங்கிறதுக்கு ரூல் வச்சிருக்கிறாங்க. அணிகிறது இருக்கிறது, சாக்க போட்டு அணிஞ்சுக்கிடுவாங்களா? இந்த மாதிரி கலரா இருக்கணும், இந்த மாதிரி மென்மையா இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃபேன்சியா இருக்கணும்னு சொல்லி அணிகிறதுக்கெல்லாம் விதிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. உட்கார வேண்டி இருக்கு தரை, அந்த தரை எப்படி இருக்கணும், மொசைக்கு இருக்கணுமா, அது இருக்கணுமா, மார்பிள் இருக்கணுமா, அதெல்லாம் நல்லா விளங்கி வைத்திருக்கிறார்கள். போட்டுக்கிற சட்டை, வச்சுக்கிற செல்போனு, கண்ணாடி, பேனா எல்லாத்திலையும் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நீ இதுக்கும் பார்க்கணுமா இல்லையா? இதுக்கும் எதை கொடுக்கலாம், எதை நம்பலாம், எதை ஏத்துக்கலாம், எது நம்மளுடைய சிந்தனையை பாதுகாக்கணும் விளங்கணுமா இல்லையா?
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதனுக்கு சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு மூட நம்பிக்கையும் ஒழிச்சு கட்டுற மாதிரி, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவங்களுக்கு எதிராக ஒரே ஒரு வசனத்தில் அவ்வளவு தவிடுபடி ஆக்கிடுறான் அல்லாஹ். என்ன சொல்றான்? லா அம்லிகு நஃப்ஸி நஃபஅம் வலா லர்ரா, எனக்கு நன்மை செய்து கொள்வதற்கோ எனக்கு தீமை செய்து கொள்வதற்கோ நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை என்று முகமதே சொல்லு. அல்லாஹ் சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எனக்கே நன்மை செய்து கொள்றதுக்கு என்னால முடியாது, எனக்கே தீமை செய்து கொள்வதற்கு என்னால முடியாது. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்து அஅலமுல் கைப், மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்பவனாக இருந்தால். இப்படி கேட்க சொன்னாங்க பாயிண்ட். மறைவில் இருக்கக்கூடியதை, எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதை, இந்த ஆறுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதை, 5 புலன்களுக்கும் இந்த சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதை நான் அறிந்து கொள்பவனாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நல்லதுகளையாகவே நான் அதிகமாக அடைந்திருப்பேன். வமா மஸனிய ஸூ, எந்த கேடும் எனக்கு வந்திருக்காது. இதான் பாயிண்ட். அல்லாஹ் எப்படி ஆடிக்கொண்டு வைக்கிறான்னு கேட்டா, முகமதே நீ போய் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ற. அல்லாஹ் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ற. அந்த மக்கள் என்ன நினைச்சிட கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறாரு, இவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும், அடுத்த வாரம் நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும், அடுத்த மாசம் நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும், அடுத்த 10 வருஷத்துக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும் என்றெல்லாம் மக்கள் உன்னைய பத்தி நினைச்சிடக்கூடாது. அதனால இதையும் சேர்த்து சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளையிடுறான், எதை சேர்த்து சொல்லணுமா? அடை மறைவில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு என்ன ஏற்படும்? அனைத்தும் நல்லதாகவே ஏற்படும். எதிர்காலத்தில் நடப்பது எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு எந்த ஒரு கேடும் வராது. இப்படி ஒருத்தனை கொண்டாந்து காட்டு, என்ன காட்டுனே, இவனுக்கு எந்த ஒரு கேடு வந்ததே இல்லைன்னு ஒருத்தனை கொண்டாந்து காட்டு, இவனுக்கு கிடைக்கிறதுலாம் நன்மைதான் ஒரு காட்டு, அவன் எதிர்காலத்தை அறிஞ்சிருக்கான்னு ஒத்துக்குருவான். எதிர்காலத்தை அறிஞ்சப்பதான நடக்கணும். என்னை ஒருத்தன் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிறான், வழங்குதா, திட்டம் போட்டு 10 பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதிர்காலம் தெரியுதுன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன், அப்படி பார்த்துருவேன், இந்த 10 பேர் நிக்கிறான், இந்த வாசல்ல இப்ப நிக்கிறான், நான் என்ன செய்வேன், ரூமுக்குள்ள உட்காந்துக்குருவேன். அவன் வெயிட் பண்ணி ஏமாந்து போயிருவானா இல்லையா? எதிர்காலம் எனக்கு தெரிஞ்சா நான் வெளியே போவேனா? நான் வெளியே போவாட்டி என்னை கொல்ல முடியுமா? அப்ப எதிர்காலம் தெரியுதுன்னு வைங்க, எத்தனை பேர் வந்திருக்கான், 3 பேர் வந்திருக்கானா, என் கூட 30 பேர் அங்க கூட்டிட்டு போகல, என்ன பண்ணுவேன், நீ 3 பேர் என்னை அடிக்கிறதுக்கு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன், 30 பேரோட போயிருவேன்ல, நீ 3 பேர் ஓடி போயிருவே இல்லையா? அப்ப என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்ப எதிர்காலம் இது தலையில் இருந்து விழுவ போகுதுன்னு எனக்கு தெரியுது, நான் இங்க நிப்பனா, எனக்கு தெரியுது இன்னும் 2 நிமிஷத்துல இது கீழே விழுவும், அப்ப ஏன் அங்க நிக்கிறேன், 2 நிமிஷம் நான் நம்பர் வைக்கிறேன், அது தன்னால எனக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. எதிர்காலத்தில் உள்ள ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த கஷ்டமும் எனக்கு வராது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எவனாச்சும் எதிர்காலம் தெரியுதுன்னு சொன்னா இது இருக்குதான்னு பாரு. அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாருங்க, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றான். எவன் ஜோசியம் பாக்குறானோ, எவன் ஜாதகம் பாக்குறானோ, எவன் மைக் போட்டு பாக்குறானோ, எவன் நல்ல நாள் பாக்குறானோ, எவன் குறி சொல்றானோ, அவங்க கிட்ட போய் கேளு, அடை உனக்கு ஒரு கெட்டதும் வரவே இல்லையா, உன்னை ஒருத்தன் அடிச்சதே இல்லையா, உன்னை ஒருத்தன் மிதிச்சதே இல்லையா, நீ உன்கிட்ட கடன் வாங்கிட்டு உன்னை ஏமாத்தினவன் இல்லையா? ஏமாத்தி இருக்கான், ஏமாத்தினா உனக்கு தெரியல, நீ தான் எங்களுக்கு எதிர்காலம் சொல்றிய, நீ எங்களுக்கு எதிர்காலம் சொல்லக்கூடிய நீ பிளாட் வாங்குற ஜோசியம் பார்த்து சம்பாதிச்ச காசுல போய் பிளாட் வாங்குவானுவ. நீ எத்தனை பேரை ஏமாத்தின, எத்தனை கேத்த உலகத்தில் இருப்பான்ல, இவனை ஒருத்தன் நினைஞ்சிருவான், எவன் வீட்டு பிளாட்டை காட்டி வித்துட்டு ஓடி போயிருப்பான். ஊயாரு ஜோசியம் பார்த்துப்பா சம்பாதிச்சாக, இந்த பிளாட் யாருக்கு சொந்தம், இது நெசமாரி வந்தா முதலாளியா நம்மளை அது தெரியாது. கடைசியில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஏன் ஜோசியத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எங்க கம்ப்ளைண்ட்? போலீஸ்ல போய் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, யாருன்னு எனக்கு தெரியாது, நடவடிக்கை எடுக்கணும். அப்ப என்ன விளங்குது பார்க்கிறோம், எவனெல்லாம் இந்த மாதிரி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்றான், அவ்வளவு பேருமே ஒரு ஆள் விதிவிலக்கு இல்லாமல் அவ்வளவு பேருமே பலரால் அவன் ஏமாற்றுவது போல அவனும் ஏமாற்றப்படுகிறான். நல்லா விளங்கிக்கிறணும். அவன் எப்படி ஜோசியம் சொல்லி நம்மளை ஏமாத்துகிறானோ, மளிகை கல்ல போய் ஜாமான் வாங்குவான்,
ஜாமான் வாங்கும் போது 1ஆம் நம்பர் துவரம் பருப்புன்னு அவன் கொடுப்பான். கொண்டாட்டிட்டு போனோம் திட்டுவா, இது என்ன துவரம் பருப்பாயா, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறிய, அட கையில இருக்கிற துவரம் பருப்பு 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரான்னு உனக்கு தெரியல, நீ என்ன எங்களுக்கு எதிர்காலம் சொல்ற? இந்த ஜோசியம் பாக்குறவன் போய் நீ மளிகை கடையில போய் 1ஆம் நம்பர் துவரம் பருப்புன்னு அவன் சொல்றானே, அது கரெக்ட் தான் உன்னால செக் பண்ணி வாங்கிட்டு வர ஏழுமா? சூப்பர் பட்டு புடவை எடுத்துட்டு வீட்டுல வருவான், அங்க திட்டு விடுவோம், இது பட்டு புடவையா, எவனை செங்காயப்பட்டு கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றா. இது அப்ப நீ என்ன ஜோசியம் பாக்குற? நீ பொய்யில் விளங்குதா இல்லையா? உன் வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் ஏமாறுகிறார்கள். பொருள் வாங்குறதுல ஏமாறுகிறார்கள், சரியான டாக்டரை தேர்ந்தெடுப்பதில் ஏமாறுகிறார்கள், சரியான வியாபாரியை தேர்ந்தெடுப்பதில் ஏமாறுகிறார்கள், சரியான சட்டையை தேர்ந்தெடுப்பதில் ஏமாறுகிறார்கள், சரியான வீட்டை வாங்குறதுல ஏமாறுகிறார்கள், பிள்ளையை சரியாக வளர்க்கிற விஷயத்தில் ஏமாறுகிறார்கள், பொண்டாட்டியை தேர்வு செய்வதில் ஏமாறுகிறார்கள். அப்ப அதே போல ஓட்டு போடுறதுல ஏமாறுறான். யாருக்கு கொண்டு போனோம் அவனுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சு போயிடும். யாரை ஆட்சியாளர் ஆக்குவது என்பதை ஓட்டு போடும்போது ஏமாந்து போயிடுற. எதுல நீ கரெக்டா செஞ்ச? அப்ப நம்ம பார்க்கிறோம், எல்லா மனுஷனுமே ஏமாத்துற இவங்க இந்த ஜோசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுமே பிறரால் எங்கேயாவது ஏமாறுகிறான். பிறரால் ஏமாறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய கேடுகள் ஏற்படுகிறது, நன்மைகளாகவே ஏற்படுவது இல்லை. அப்பதான் விளங்குது இது பொய். எது பொய்? இவன் நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிறானே, இவன் பொய் சொல்றான். இவன் எதிர்காலம் இவனுக்கு தெரியல, இவன் பொண்டாட்டி எதிர்காலம் இவனுக்கு தெரியல. புரியுதா இல்லையா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு கேட்டா, லவ் குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொண்டால், லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நல்ல விஷயங்களையாகவே நான் அதிகமாக அடைந்திருப்பேன். உமா மஸனியசு, ஒரு கேடும் எனக்கு ஏற்பட்டிருக்காது என்று முகமதே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க. 7வது சூறாவுல 188வது வசனத்தில் அல்லாஹ் இந்த லாஜிக்கை நமக்கு வைக்கிறான். இந்த நம்பிட்டோம்னு சொன்னா ஒரு முஸ்லிம் ஏமாறுவானா? ஒரு ஜோசியன் போகும் என்ன, இவன் எனக்கு எப்படி மறைவானது தெரியும், இவன் போறேன் எதுக்கு போறோம், இப்ப உள்ளது கேட்கறதுக்கா போறிய? இப்ப உள்ளது சொல்ல மாட்டாங்க. எதை சொல்ல மாட்டான்? இவன் 25 வருஷத்துக்கு பிந்தினதான் பேசுவாங்களே தவிர, இந்த ஜோசியக்காரன் அம்புட்டு பேருமே அரை மணி நேரத்து மேட்டரை ஜோசியம் சொல்லுவானான்னு கேளுங்க. அவன்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு அரை மணி நேரத்தில் என்ன கிடைக்கும் சொல்லு. நம்ம ஜோசியன்ட்ட போகணும். இவன் என்ன செய்வான்? நீங்க பெரிய உங்க பார்த்தால் பிரகாசமா தெரிகிறது, பெரிய அரண்மனை வாங்குவீங்க அப்படிலாம் சொல்லுவான். அது எப்ப தேதிலாம் சொல்ல மாட்டான். நீங்க என்ன செய்வீங்க? அரண்மனை வரும், அரண்மனை வரும் இருப்பீங்க, அவன் செத்து போயிருவான், அவனை தேடிட்டு இருப்பீங்க. நீ அம்மா என்ன செய்யணும்? அரண்மனை எல்லாம் கொடுப்பா. இப்ப எனக்கு அரை மணி நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா அவனால? சொல்ல மாட்டான். சொன்ன மாட்டிக்கிடுவான், கட்டி வச்சிருவோம்ல. அரை மணி நேரம், அரை மணி நேரம் போய் ஒண்ணு விட மாட்டேன். அரை மணி நேரத்தில் நீ சொன்னது நடக்கல, உன்னை பிச்சு விடுவோன்றோமா இல்லையா? அதனால அரை மணி நேரத்துக்கு சொல்ல மாட்டாங்க, ஒரு நாளுக்கு சொல்லுங்க அவனை. இந்த ஜோசியக்காரன் நான் கேட்கிறேன், எது லேசு? 25 வருஷத்துக்கு பிந்தினது சொல்றது லேசா, 25 நிமிஷத்துல சொல்றது லேசா? எது லேசு? இதனை கிட்ட உள்ளது. அது 25 வருஷங்கிறது என்னென்னமோ ஏற்பட்டு போயிடும், அது கஷ்டம். அதை நீ சொல்ல இயலும்னு எங்களை நம்ப வைக்கிற. நாங்க என்ன கேட்கிறோம்னா 25 நிமிஷத்துக்கு நீ சொல்லு, 10 நிமிஷத்துல எனக்கு என்ன அது சொல்லு. நீ 10 வருஷத்துல நீ சொல்ற, அது பயங்கரமான திறமை, அது வேணாம் எங்களுக்கு. எங்களுக்கு சின்ன விஷயத்தை சொல்லு. இப்படி கேளுங்க, சொல்லுவானா? சொல்ல முடியாது. என் பிள்ளைய காணான்னு போய் போவீங்க, வெத்தலையில மைய தடவிக்கிட்டு உன் புள்ள திருவாரூருக்கு பக்கத்துல அடியாக்கமங்கலத்துல அந்த வயல் காட்டுல சுத்திட்டு இருக்குன்றான். எவன் போய் பாக்குறது? நீ போய் பார்த்துட்டு இவனை கேட்டா கூட நான் சொல்லும் போது அங்கதான் இருந்துச்சுன்றான். நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் பாப்ப செலவழிச்சிட்டு போயிட்டு அங்க இருக்காது. இவன்ட்ட கேட்டா என்ன செய்வான்? நான் மை போட்டு பார்க்கும்போது அங்கதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த இவனை கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி போடுவான். சரி, நீ அடியாக்கமங்கலத்தில் உள்ளதை நீ பார்த்து சொல்லக்கூடிய நீ இதை சொல்லிப்ப, இதுல ஒரு பொருள் வச்சுக்க சொல்றான்னு கேளுங்க. நீ எதை சொல்றேங்கிற? இங்க 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதுல நீ சொல்ற. அடே, உனக்கு எனக்கு ஒரு அடி தூரத்தில் நான் கையில ஒரு பொருளை பொத்திக்கிட்டேன், இது சொல்லு, என்ன இருக்கு உள்ள, என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம். ஒரு 50 காசை மூடி வச்சுக்கிட்டு இது என்ன கையில என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம். உன்னால சொல்ல இயலுமா? இந்த ஜோசிக்காரன் அவனா சொல்லியிருக்கிறானா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியல, இவன் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறது இங்க இருந்து சொல்லுவான்? நம்ம கையில இருக்கிற விஷயம் தெரியல, நம்ம காண போன ஆட்டுக்குட்டி இங்கதான் நிக்குது, எப்படி சொல்லுவான்? அப்படி நம்ம யோசிக்க வேணாமா? அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, இவன் மறைவான விஷயங்கள் எங்களுக்கு தெரியுங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க, இதை உடைச்சு தகர்த்துட்டோம், எல்லாத்திலும் தப்பிச்சிருவோம். இந்த மாதிரி எவனும் ஏமாத்த முடியாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முதல்ல மனுஷனை பத்தி இப்படி நம்பு. எப்படி நம்பு? எந்த மனுஷனுக்கும் எதிர்காலம் தெரியாதுன்னு நம்பு. இஸ்லாம் என்ன சொல்லி தருது நமக்குன்னா, ஒரே ஒரு வாதத்தை வைத்து
அவ்வளவு மூட நம்பிக்கைக்கு மரணடி கொடுத்தது. இதை மட்டும் நம்பி பார்ப்போம். ஜோசியம் வேணாம், ஜாதகம் வேணாம், தனித்தனி செக்ஷனா நம்ப வேணாம். மனிதனுக்கு இது தெரியாது நம்பலாம். போடா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏமாத்திரம் நீங்க எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு எளிமையா சொல்லுது பாத்தீங்களா? நான் தான் கொஞ்சம் எளிமை இல்லாம கூட சொல்றேன். இஸ்லாம் வந்து அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போகுது. ஒரு வயலுக்கு ஒண்ணு தெரியாது நம்பு, டாபிக் ஓவர், முடிஞ்சு போச்சா கதையா? அந்த மாதிரி எல்லாம் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, திருக்குறான்ல இதை வலுப்படுத்துற விதமா அடுக்கடுக்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல் அவன் கையில் தான் இருக்கிறது. இஸ்லாம் நம்ப சொல்லுகிறது மனுஷன் தான், அல்லாஹ் தான். இறைவனுக்கு உரிய ஆற்றலை நீ மனுஷனுக்கு கொடுத்து விடாதே. எதிர்காலத்தை அறிந்து கொள்வது என்பது படைத்தவனுக்கு பற்றிய பிரத்யேகமான தன்மையை தவிர படைப்பினங்களுக்கு உரிய தன்மை இல்ல. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா, வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல் அவன் கையில் தான் இருக்கிறது. மறைவானதுங்கிறது அது பூட்டப்பட்டிருக்குது, அதனுடைய சாவி அவன் கையில் இருக்குங்கிறான் அல்லாஹ். மறைவானது அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான்னா, ஒரு பெட்டியில வைத்து பூட்டப்பட்ட பொருள் மாதிரி அல்லாஹ் சொல்றான். மறைவானவற்றை திறக்கிறதுக்கு சாவி இருக்குல்ல, அது உன்கிட்ட கிடையாது. எவன்கிட்ட நான் சாவியை கொடுக்கல, நான் தான் சாவியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர எவனும் அதை அறிய முடியாது. அல்லாஹ் சொல்றான், மறைவானவற்றின் திறவுகோல் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மனுஷன்கிட்ட கிடையாது. நீ நம்பு. உன்னை ஜோசியம் ஜாதகம் என்று எவனும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. 6வது சூராவுல 59வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற யாரும், மலக்குகளெல்லாம் அல்லாஹ் சேர்த்துக்கிறான். வானங்கள்ல உள்ளது அவங்க தானே, மலாயிக்கத்தில் வானவர்களை எல்லாம் சேர்க்கிறான். அப்ப வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் எவருமே மறைவானதை அறிய முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இந்த வானம் பூமி அத்தனை எடுத்துக்க, அதுல உள்ள யாருக்கும் மறைவானது அறியக்கூடியது நான் தரவில்லை. மனுஷனுக்கு தரவில்லை, ஜின்னுக்கு தரவில்லை, மலக்குக்கு தரவில்லை, வேற எந்த கிளிக்கு தரவில்லை, எந்த ஜீவராசிக்கும் தரவில்லை. மறைவானது அறிகிறது என் கையில மட்டும்தான் இருக்கிறது. இந்த பேசிக்ல உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஜோசியத்துக்கு ஏமாறுமா? எப்படி தனித்து விளங்குன்னு பாருங்க. இந்த இது ஆழமா பதிய வச்ச பிறகு இந்த சமுதாயத்தை ஏமாத்த இயலுமா? நம்ம வாழ்க்கை ஏமாறுறான்னா இது விளங்காதனால ஏமாறுறான். எதனால ஏமாறுறான்? இஸ்லாம் கரெக்டா சொல்லி தந்துருது. இது புரியாததுனால போய் இவனு போய் என்ன செய்யறான், ராசிக்கல் ஜோதியம் அந்த மாதிரி போய் ஏமாந்துட்டு இருக்கிறான். இது 27வது சூறாவுல 65வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரும் மறைவானது அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர. இன்னொரு இடத்துல என்ன செய்யறான்னா, 5 விஷயங்களை அல்லாஹ் பட்டியல் போடுறான் பாருங்க. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, இந்த உலகம் எப்போது அழியும் என்ற ஞானம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. அது எப்ப அழியும் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். கொஞ்சம் நசுல் கைத், மழை இறக்குற விஷயம் அவனுக்கு தான் தெரியும். இந்த விஞ்ஞானிகள் மழை எப்படி உண்டாவது எல்லாம் சொல்லுவாங்க. எப்ப மழை பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெய்யும் சொல்ல முடியாது, எத்தனை மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு ஏரியாவில் பெய்யும். பெய்து முடித்த பிறகுதான் அந்த மானியை வச்சு என்ன செய்வான், மழை மானியை வச்சு இத்தனை சென்டிமீட்டர் நுங்கம்பாக்கத்தில் பதிவானதுமா. பதிவான பிறகு இவன் சொல்லுவானே தவிர பதிவாவதற்கு முந்தி சொல்லுவானா? சொல்லவே முடியாது. அதுல கூட சொல்லும் போது ரொம்ப டெக்னிக்கா தான் சொல்லுவாங்க. மழையை பத்தி பேசும்போது என்ன செய்வான், 7:20 இருந்து 7:30 வரைக்கும் சென்னையில மண்ணடியில மழை பெய்யுன்னு சொல்லி திரும்ப பார்ப்போம். அப்படி சொல்ல மாட்டான். என்ன செய்வான், பெரிய ஜோசியக்காரமா பெரிய ஏரியா எடுத்துக்குவான். தமிழ்நாடுமா, தமிழ்நாடு ஒரு 5 கிலோமீட்டரா, அவ்வளவு பெரிய ஏரியாவில் எங்கேயாவது மழை பெய்யத்தான் செய்யும். வானிலை ஆய்வாளர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, ஜோசியக்காரன் ஸ்டைல்ல ஒரு பெரிய பரப்பளவு தான் தமிழ்நாட்டில். சரி, தமிழ்நாட்டில் எங்கடா, அங்கும் இங்குமாக. இது நீ சொல்றது நான் சொல்றேன். இதுக்கு வானிலை படிக்கணுமா? தமிழ்நாட்டில் மழை பெய்யுமா? சரி, மழை பெய்ய எங்க? அங்கும் இங்குமாக. சரிப்பா, எப்படி மழை பெய்யும்? லேசானது முதல் மிதமானது வரை 2 தானே இருக்குது. சரி, கடைசி என்ன செய்வான், பெய்யும் சொல்லுவானா? பெய்யக்கூடும். அவனை குறை சொல்ல முடியாது, அது தெரிஞ்சதானே சொல்லுவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அது நம்ம என்ன வழங்கணும் கேட்டா, ஏன்டா இப்படி அறிவிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லல, அவ்வளவுதான் தெரியும் சொல்ல வர்றேன். மனிதனுக்கு எது தெரியுமா தானே சொல்ல முடியும். அதனால பெரிய ஏரியாவை போட்டு இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய வார்த்தைகளை கோர்த்து என்ன செய்யறான், வானிலைன்னு சொல்றான். அல்ல தெளிவா சொல்றான் பாருங்க. போய் நசிலுல் கைஸ், மழையை அவன் தான் இறக்குகிறான். யாரும் மழை பெய்யறத பத்தி எவ்வளவு பெய்யுங்கிற பத்தி எவனாலையும் சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கடுத்து என்ன செய்யறான் அல்ல, 2 விஷயமாச்சா. ஒண்ணு, உலகம் எப்ப அழியும் யாருக்கும் தெரியாது. மழை எங்கே எப்போது எவ்வளவு பெய்யும் யாருக்கும் தெரியாது. 3வது, யாரும் மாபில் அரகாம்,
கருவறைகளில் உள்ள நிலைமைகளை அவன் தான் அறிகிறான். ஒரு கற்பப்பை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கற்பப்பையில குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா அவனுக்கு தான் தெரியும். எத்தனை குழந்தை உண்டாகும் அவனுக்கு தான் தெரியும். உண்டாகிற குழந்தை எப்படி இருக்கும், நல்ல குழந்தையா இருக்குமா கெட்ட குழந்தையா இருக்குமா, அது ஆம்பளை பிள்ளையா இருக்குமா பொம்பளை பிள்ளையா இருக்குமான்னு சொல்லி கருவறைகளில் உள்ள நிலைமைகளை யாரு தான் அறிவா, அவன் தான் அறிவானதை தவிர ஒரு பொம்பளையை பார்த்துட்டு இந்த கற்பப்பையை பார்க்கும் போது இதுல 4 ஆம்பளை பிள்ளை உருவாகும் என்று தெரிகிறவனா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. யாராலையும் கற்பனை பண்ணி சொல்ல இருக்கிறதுல கண்டுபிடிச்சு சொல்லலாம். உண்டான பிறகு மழை பெஞ்ச பிறகு நுங்கு பாக்கத்துல சொல்ற மாதிரி வந்த பிறகு என்ன செய்வான், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது. இது நீ சொல்றது ஸ்கேன் உள்ள பார்க்கிற பெரிய விஷயமா? உண்டான பிறகுதான் சொல்ற. உண்டா முந்தி சொல்லுவியா? உண்டா முந்தி மறைவானதை பேசிட்டு இருக்கிறோம். இவன் மறைவானதை பேசாம இருக்கிறது. இன்னைக்கு நவீன காலத்துல சொல்ல முடியுமே, என்ன சொல்ல முடியும்? கல்யாணம் பண்ணவன பிள்ளை பிறகு சொல்ல முடியுமா உனக்கு? இருக்கிற புள்ள வளர்ந்த பிறகு அந்த அளவுக்கு கருவியை வச்சு ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது. இது மறைவானது கிடையாது. இது பார்த்து அறிகிறது. கருவி கண்ணால பாக்குறதுக்கு பதிலா என்ன செய்யறோம், கருவி மூலமா உள்ள போய் பாக்குறோம். பார்த்து அறிகிறதுக்கு இங்க பேச்சு இல்ல, பார்க்காம அறிகிறதுக்கு தான் பேச்சு. அது தெரியாதுன்னு எல்லாம் சொல்றான். மூணாவது எல்லாம் சொல்லுகிறான், ஒமா தத்ரி நஃப்சுன் மாலா தக்ஸிபு கதா. ஒரு ஆத்மா, எந்த ஆத்மா வேணா எடுத்துக்க, ஜோசியக்காரர்கள் உள்பட யார வேணாலும் எடுத்துக்க, மகான்களை எடுத்துக்க, யார வேணா எடுத்துக்க, ஒரு ஆத்மா ஒரு மனிதன் தான் என்ன சம்பாதிப்போம், நாளை நான் எதை சம்பாதிப்பேன் என்பதை எவனும் அறிய மாட்டான். இந்த ஜோசியக்காரன் கேட்கணும், டேய் நாளைக்கு உனக்கு என்ன வருமானம் சொல்லு, உன் கூடவே நான் இருப்பேன், 24 ஹவர்ஸ் உன்னை செக் பண்ணுவேன், உனக்கு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லு பார்ப்போம். சொல்லிட்டு அது மாதிரி கிடைக்கும் சொல்ல முடியுமா? எவனாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல. உங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சம்பளக்காரன் நினைப்பீங்க, நமக்கு தான் நாளைக்கு 100 ரூபாய் வேலைக்கு பேசி வச்சுட்டோமே, கன்ஃபார்மா சொல்ல இயலுமா? நானும் செஞ்சிடும், வேற ஆள் போயிருவான், இல்லைன்றுவான், வந்துட்டுருவாங்க, பஸ் இருக்காது. அப்புறம் அப்ப எப்படி வேலைக்கு போவ? இப்படி எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப என்ன, எந்த ஒரு ஆத்மாவும் நாளை தான் சம்பாதிக்கவிருப்பதை அறிய முடியாது, அது எனக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்து ஒமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் தான் எங்கே சாவோம் மரணிப்போம் என்பது அறிய மாட்டோம். நான் எங்க மௌத்தா போவேன் சொல்ல முடியாது, நீங்க எங்க இறந்து போவீங்க சொல்ல முடியாது, யாருக்கு எந்த இடத்தில் வைத்து மரணம் வரும் என்பதை எவராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை 5 விஷயத்தை பட்டியல் போடுறாங்க. அதாவது மறுமை நாள் அறிய முடியாது, மழை அறிய முடியாது, கருவறையில் உள்ளது அறிய முடியாது, நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன் எந்த ஒரு மனுஷன் அறிய முடியாது, எந்த இடத்துல எனக்கு மரணம் வரும் என்பது அறிய முடியாது என்பதை 31வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டி இந்த பேசிக்க வலுப்படுத்துறான். அப்ப இந்த 5 இதுல நம்ம எதுக்கு எல்லாம் நம்மளை எப்படி தனித்து விளங்குற மார்க்கம் ஆக்குறான்னு கேட்டா, எல்லாரும் மனிதன் எதிர்காலத்தை அறிவான் என்று பொய்யா நம்பிக்கொண்டு தங்களுடைய பணத்தை, தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய நிம்மதியை எல்லாத்தையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் நம்மளை எப்படி பக்குவப்படுத்துதுன்னு கேட்டா, இதெல்லாம் மனுஷனுக்கு தெரியாது. நம்பப்பா, உன்னை எவனும் ஏமாற்ற முடியாது, மனுஷன் தான், அல்லாதாங்கிற அடிப்படையில் மறைவான எதிர்காலங்கள் யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நமக்கு நபிகள் நாயகம் அவங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு நினைக்கிறோம், நம்புறோம். அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில் இறைவனோடு அவங்களுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் செய்தியை வாங்கி தர்றாங்க. ஒரு மறைவானது தெரிகிறதா இருந்தா அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கெல்லாம் இல்லாத ஒரு சான்ஸ் யாருக்கு இருக்கிறது? நம்ம நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியலாம்ல, அவங்களுக்கு மறைவானது தெரியும்ல, சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிருவோம்ல. அல்லாஹ் அதிலே அடிக்கிறான், தலையில கட்டுற மாதிரி சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், வலா அகூலுலக்கும், உங்களிடத்திலே நான் சொல்ல மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலா அகூலுலக்கும், உங்களிடத்திலே நான் சொல்ல மாட்டேன், இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொல்ல மாட்டேன், வலா அலமுல் கைப், நான் மறைவானதையும் அறிய மாட்டேன், எனக்கு மறைவான விஷயங்களும் தெரியாது, அல்லாஹ்வுடைய பொக்கிஷமும் ஏங்கையில கிடையாது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இது 11வது சூராவுல 31வது வசனத்திலையும் 6வது சூராவுல 50வது வசனத்திலையும் நபிகள் நாயகத்தை பார்த்து இதை சொல்ல சொன்னான். யாருக்கு தெரியாதுங்கிறான், அல்லாஹ்வுடைய பொக்கிஷமும் ஏங்கையில கிடையாது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இது 11வது சூராவுல 31வது வசனத்திலையும் 6வது சூராவுல 50வது வசனத்திலையும் நபிகள் நாயகத்தை பார்த்து இதை சொல்ல சொன்னான். யாருக்கு தெரியாதுங்கிறான், ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் வைத்து போற்றப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் எதிர்காலம் அவர்களுக்கு தெரியுமானா தெரியாது. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதற்காக எதை அறிவிச்சு கொடுத்தானோ அது தெரியும்.
அதை நமக்கு சொல்லி தந்துருவாங்க, நமக்கும் தெரிஞ்சிருது. மறைவான விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த மறைவானது தெரியும்? சொர்க்கம் மறைவானது, அது தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சால் நமக்கு உடனே தெரிஞ்சுவிடும். நரகம் மறைவானது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்ல அறிவிச்சு கொடுப்பான். அறிவிச்சு கொடுக்கறது அவங்க தனக்கு வச்சுக்கிறதுக்கு அறிவிச்சு கொடுக்கறது இல்ல, உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும். நரகம் இருக்கிறது ரசூலுல்லாஹ் நம்புற மாதிரி நம்மளும் நம்புறோம். எப்படி நம்புறோம்? மறைவா இருக்கிற அந்த சொர்க்கத்தை படைத்த இறைவன் அப்படி இருக்குன்னு சொல்றான். அது நபிகள் நாயகத்தின் வழியாக நமக்கு உடனே மெசேஜ் கிடைச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச மறைவான விஷயங்கள் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதாகி விடுகிறது. அப்படித்தான் அந்த மறைவான விஷயம் இருக்கே தவிர பொதுவாக மறைவான அவங்க வாழ்க்கையில மனிதன்கிற முறையில மறுமை சம்பந்தப்படாத விஷயங்கள்ல மறைவானதெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தாங்களா? இல்ல. இதை சொல்லி காட்டலாம். இன்னும் சொல்ல போனா ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, 3 விஷயத்தை யாராவது ஒரு இடத்துல சொன்னால் அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உருவாங்கிறவர்கிட்ட சொல்றாங்க, யாராவது ஒருத்தன் 3 விஷயம் ஒன்றை சொல்றான், நிச்சயமா அவன் பொய் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அருளப்பட்ட வஹியை, இறை செய்தியை சிலதை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு எவனாவது சொன்னால் அதை நம்பாதே, அவன் பொய் சொல்லுகிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவங்களை கண்டிக்கிற வசனம் வந்தா கூட சொல்லிடுவாங்க மக்கள்கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல கண்டிப்பான அந்த மாதிரி வசனங்களை கூட குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அவங்க மறைக்கல இல்ல, எந்த ஒன்றையும் உங்களுக்கு மறைத்ததில்லை, இதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஒண்ணு. ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் அப்படின்னு எவனாவது சொன்னால் அதை நீ நம்பாதே. ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஆதாரத்தில் சொல்றாங்க. ஏன் நம்பாதேங்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. ஒஹுவ யுத்ரிகுஹு, அவன் தான் பார்வைகளை யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் பார்வைகளை அடைகிறான் என்று குர்ஆன்ல இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் இறைவனை பார்க்க முடியாது. மௌத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு எல்லாம் எழுப்புவான, அப்பதான் பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் இறைவனை பார்க்கலாம். அது கண்ணை வேற கண்ணா போயிடும். நம்மளை திரும்பி எல்லாம் படைக்கக்கூடிய நேரத்தில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பவர் உள்ளவர்களா நம்மளை படைக்கிறதுனால அல்லாஹ் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு யாராவது சொன்னால் அல்லாஹ்ட்ட போய் பேசினாங்க, உரையாடல் நினைச்சு மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வோட பேசினார்களே தவிர அல்லாஹ்வை பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்ததாக எவனாச்சும் ஒன்றை சொன்னா அவன் பொய்யன் என்று யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க, ஒமன் ஹத்ததக அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று யாராவது உனக்கு சொன்னால் ஃபகத் கதப, அவனும் பொய் சொல்கிறான். ஏன்? அவங்கள வாசி காட்டுறாங்க. சும்ம கராத், பிறகு ஆயிஷா நாயகி ஓதி காட்டினார்கள், ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை எந்த ஆத்மாவும் அறிய முடியாது என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். எந்த ஆத்மாவில் அவர்கள் அடக்கம். அதனால நாளை நடக்கிற விஷயம் நபிகள் நாயகத்துக்கு கூட தெரியாது. தெரியும் எவனாவது சொன்னா அவன் பொய்யன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இது எங்க இருக்குன்னா புகாரியில 4855, 7380. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இது நீங்க ஆழமா பதிய வைக்கணும். எந்த மனுஷன் மறைவானது அறிய மாட்டான். இதை விளங்கிட்டீங்கன்னா இந்த பிராடு பித்தலாட்டத்தில் முழுசா தப்பிச்சுக்கலாம். நபிகள் நாயகத்துக்கு முடியல. இது புகாரில் இருக்குதா? இது இன்னொன்று நீங்க விளங்கணும். ஆயிஷா நாயகி சொல்றாங்கல்ல, ஆயிஷா நாயகி இதை சொல்வதில் பெரிய அர்த்தமே இருக்கிறது. ஏன்? ஆயிஷா நாயகி அவர்கள் சம்பந்தமாக ஒரு பிரயாணத்தில் போயிட்டு வரும்பொழுது அவர்களை இன்னொரு சஹாபியோட முடிச்சு போட்டு எதிரிகள் என்ன பண்ணாங்க? அவதூறு கிளப்பினார்கள். அந்த அவதூறுக்காக வேண்டிய சூரத்து நூர்ல 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் நிறைய அதை கண்டிச்சு, இந்த மாதிரி பரப்பிட்டீங்களே, பொய்ய பரப்பிட்டீங்களே, ஆதாரம் இல்லாம பரப்புறீங்களே, சாட்சிகள் இருந்துச்சா, இப்படிலாம் நீங்க செய்யலாமா என்றெல்லாம் சூரத்து நூர்ல இதை கண்டிச்சியே நிறைய வசனங்கள் அடுக்கடுக்கா கேட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்புனூர்ல 80 கசேடி கொடுங்கன்னா சொல்றான். இப்ப ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு பரவுதில்லை. அந்த அவதூறு பரவுன உடனே என்ன நடக்குது? 24வது சூறாவுல 11ல இருந்து 17 வரைக்கும் பாருங்க, எப்படி எல்லாம் அந்த அவதூறு பரப்பினார்கள், அதை எல்லாம் எப்படி எல்லாம் கண்டிக்கிறான் என்பது அந்த குர்ஆன்ல நீ பாத்துக்கலாம். இந்த அவதூறு பரப்பணும்னா என்ன நடக்குதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு மாச காலம் அவதூறு மதீனா பூரா பரவுனவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல என்ன உண்டாயிடுச்சுன்னா, எல்லாரும் சொல்றாங்களே இருக்குமோ, நம்ம மனைவி மேல ஒரு பழிய சுமத்துறாங்களே, இருந்தாலும் இருக்குமோ என்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்றால், அல்லாஹ் அறிய கொடுப்பான் என்றால், மனைவி விஷயத்தில் கண்டிப்பா கொடுத்துவான். ஏன்? ஒரு மனிதனுடைய மனைவிக்கு களங்கம் ஏற்பட்டு அவன் தலை நிமிர முடியாது. சமுதாயத்தில்
மனைவியின் மீது ஏதாவது களங்கம் சுமத்தி விட்டார்களே ஆனால் அது அந்த பொம்பளைக்கு மட்டும் உள்ள மேட்டரா? அவன் தெருவில் நடமாட இயலுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவானது தெரிஞ்சு இருந்தா என்ன செய்வாங்க? அவன்டா ஒரு பொய்டா அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? இந்த செய்தி பரவ பரவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்டா, அதாவது ஆயிஷாட்ட நேரடியா வந்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே ஃபைன்னஹு பலகனி அன்கி கலாவ கலா, உன்னை பற்றி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள். மனைவிட்ட வந்து சொல்றாங்க, உன்னை பற்றி இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல பேச்சு நடக்கிறது. அப்ப சொல்றாங்க, பையன் குந்தி பரியன், நீ அந்த மாதிரி தப்பு செய்யாத ஆளாக இருந்தால் அல்லாஹ் வந்து அதுல இருந்து நீ குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பான். ஒயின் குந்தி அல்மம்தி பிதன்பின், நீ ஏதாவது பாவம் செய்து இருந்தால் ஃபஸ்தக்பிரில்லா, அல்லாஹ்ட்ட நீ பாவம் மன்னிப்பு தெரியுமா? கேட்கறதெல்லாம் நல்ல செய்தியா இல்ல, ஊர் பூரா பல மாதிரி பேசுறாங்க மனைவி இடத்துல போய் சொன்னார்கள் என்று சொன்னா, அப்ப என்ன விளங்குது? ஆயிஷா நாய் எந்த தப்பும் செய்யலைங்கிறது உண்மை, மறைவான விஷயம். அது அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கின பிறகு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சிச்சா? இது எவ்வளவு நாளைக்கு? இந்த மாதிரி ஒரு மாசம் ஓடுகிறது. ஒரு மாசம் வரைக்கும் மன உளைச்சல்னா அப்படி உளைச்சல். இந்த மாதிரி மனைவி சொல்றாங்க, இருக்குமோ, இருந்தாலும் இருக்குமோ, இல்லாம இருக்குமோ, பொய் சொல்றாங்களோ, நெசமா இருக்குமோ, நடந்திருக்குமோ, நடக்காம இருக்குமோ, இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ற அளவுல அந்த நிலைமை ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு மாசம் எந்த ஒரு அறிவிப்பும் அல்லாஹ்ட்ட இருந்து வரல. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, அலியை கூப்பிடுறாங்க. ஊர் பூரா பேசுறாங்கப்பா, அலியே என்ன சொல்ற, ஐடியா என்ன சொல்ற, என்ன செய்யலாங்கிற? அலி என்ன பண்றாரு, ஏன் உங்களுக்கு மனைவியா கிடைக்காது, அத்து விட்டு வேற பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பிடிக்காதுமாங்க. அலி ரலியல்லாஹு யுத்த ஒட்டக போர் நடந்தது, அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு பொதுவாக இயற்கையா பல விஷயங்கள்ல மோதல் நடந்திருக்கிறது. இவங்க சம்பந்தமா மசூரா கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, ஏன் உங்களுக்கு நான் பொண்ணா கிடைக்கல, பேசாம அனுப்பிவிட்டு போறீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு. இது எல்லாமே புகாரியில் நான் சொல்லக்கூடிய இவ்வளவுமே 2661வது ஹதீஸ்ல இருக்குது. புகாரியில 2661 2661வது ஹதீஸ்ல இது பார்க்கலாம். அப்ப அலிட்ட போய் அவன் சூரா கேட்கிறாங்க. அப்புறம் வந்து உசாமா, சொன்ன ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்த ஸைதுடைய மகன் உசாமா, அவர்கிட்ட உடனே மசூரா கேட்பாங்க, உசாமா நீ என்ன நினைக்கிற? அப்ப இதுல என்ன விளங்குது? ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவில்லை. ஆயிஷா நாயகி தூய்மையானவர்களா இல்லையாங்கிறது மறைவான விஷயம். ஊர்ல சொல்றாங்க, அவங்க தூய்மையா இல்லையான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானது தெரிஞ்சிருந்தாடே, எவன்டா சொன்னது என் மனைவி சுத்தமானவங்க, ஒரு தப்பு நடக்கல அப்படி சொல்லலாம்ல? சொல்ல முடியல. ஏன்? அங்கிருந்து அறிவிப்பு வரல. மனிதன்கிற அறிவை கொண்டு அதனால சொல்ல முடியல. உசாமாட்ட கேட்கிறாங்க. உசாமா என்ன பண்றாரு? அவர் நல்ல அபிப்பிராயம் சொல்றாரு. இல்ல, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஆயிஷா அப்படிப்பட்டவங்க இல்ல. ஆயிஷா பத்தி நம்ம எவ்வளவு பாக்குறோம், அவங்கள மாதிரி ஒழுக்கமான பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம உசாமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஆயிஷா நாயுடைய வேலைக்கார பொண்ணு பரீரா இருக்காங்க, பரீராவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, பரீராவே நீ என்ன நினைக்கிற? பரீரா என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க அந்த மாதிரியான டாபிக்கே உங்களுக்கு கற்பனை கூட பண்ண இயலாது, அப்படி உங்க பத்திரமாற்று தங்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு மனைவி ஜெயினப்ட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ என்னமா நினைக்கிற? இது எல்லாமே இந்த ஹதீஸ்ல இருக்கு. புகார்ல 2661 ஹதீஸை படிச்சீங்கன்னா ஆயிஷா நாயகி சம்பந்தமாக இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா எந்த ஒரு பேச்சு ஆயிஷா பேச மாட்டாங்க. என்ன சரி சாப்பிட்டியா, சரி அவ்வளவுதான், இவ்வளவு நின்றுமா, வேற எந்த பேச்சும் இடத்துல பேசுவதில்லை. ஒரு மாச காலத்துக்கு வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். தவிர என்னிடத்தில் பேசுவதே கிடையாதுன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அனுபவிச்சு சொல்றாங்க. இத மறைவானது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்று இருந்தால் ஏன் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல? அல்லாஹ் சொல்ற வரைக்கும் தெரியலையே. ஒரு மாசத்துக்கு பிறகு இது அவதூறு, அவர்களை கசையடி கொடுங்கள் சொன்ன பிறகுதான் ஆயிஷா நாயகி சுத்தமானவர்கள் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரிய வருது. நம்ம விளங்குறோம், பெரிய உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ளவராய் இருந்தால் கூட எதிர்காலத்தில் உள்ள விஷயம் அல்லது கடந்த காலத்தில் கண்ணுக்கு அப்பால் நடந்த விஷயங்களை ஊகித்தெல்லாம் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதெல்லாம் நம்ம ஆழமா பதிய வச்சுக்கணும். இந்த அகீதா, இந்த கொள்கை மாத்திரம் நம்ம உள்ளத்துல சரியா பதிந்தால் பிரெயின் சுத்தமாகும். எப்படி மத்த விஷயங்களை வச்சு நம்ம அமல் சுத்தமாவது, நம்முடைய வணக்க வழிபாடுகள் சுத்தமாவது, அதே மாதிரி நம்முடைய மூளை சிந்தனை தெளிவாக வேண்டும் என்று சொன்னால்
இதை திரும்ப திரும்ப பதிய வச்சுக்கிறேன்னு மனுஷனுக்கு எதிர்காலம் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியும், வேற எவனுக்கு தெரியும் என்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு வந்து விட்டால், அசரத்துல போய் அசரத்து கல்யாணம் வச்சிருக்க நல்ல நாள் பார்த்தாங்கன்னு கேட்கறீங்களே, எப்படி கேட்பீங்க? நல்ல நாள் ஒண்ணு இருக்குதா மார்க்கத்துல? அவருக்கு தெரியுமா? முதல்ல இந்த நாள்ல நீ கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்பேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இந்த நாளில் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணா, வேற 5ல கல்யாணம் பண்ணா நீ ஆகான் இருப்ப ஓகன் இருப்ப அவர் சொல்றாரு, அது எப்படி இருக்கு தெரியும்? அப்படி இருப்பேன்னு வச்சுக்கிட்டா கூட அதை எப்படி இவர் அறிந்து கொண்டார்? உன்னை மாதிரி அவர் அதுக்கு காலேஜ் இருக்குதா? அதுக்குன்னு ஒரு அடிப்படை ஏதாவது இருக்குதா? அதை அறிந்து கொள்வதற்குன்னு ஒரு இல்மு ஏதாவது இருக்கு, நூல் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அப்ப சும்மா ஊகத்துல விட்டு அடிக்கிறான்னு விளங்கணுமா இல்லையா? நம்ம எப்படி பால் கித்தாப்பு பாக்குறோம் முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு, பால் கித்தாப்பு பாக்குறோம் முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு, அஜரத்துல போய் நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறோம். நம்மளும் என்ன செய்யணும்? காலண்டரை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வடக்க சூழம் இன்னைக்கு தெற்க சூழம்னு சொல்லி அதை நம்மளும் நம்பக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பேசி காரணம் என்ன? அவன் உணவரத்தை காலண்டர் அவனுக்கு எப்படி தெரியும் வடக்க சூழம்ங்கிறது? வடக்க போனா இன்னைக்கு உருப்படாது, இன்னைக்கு தெற்க போக கூடாதுமாங்க, காலண்டர்ல போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பிரயாணத்து பையெல்லாம் மாட்டிக்கிடுவான், காலண்டரை பார்ப்பான், இன்றைக்கு வடக்க சூழம், ஆஹா வடக்க சூழம்னு போட்டிருக்காங்களே, வடக்க போக கூடாது, வீட்டுல உட்காந்துருவான். நாளைக்கு போவான் தெற்க சூழம்னு போட்டுருவான், தெற்க தான் போக வேண்டிய வேலை இருக்கும், மாட்டேன்ருவான். அப்ப எவனோ ஒருத்தன் காலண்டர்ல பிரிண்ட் பண்ணி வடக்க சூழம்ங்கிறான், நீ வடக்க சூழம்னு என்ன செய்யற? நீ நின்றுக்கிற. எவனோ ஒருத்தன் உனக்கு தண்ணியில கண்டம்ங்கிறான், குளிக்க போக மாட்டான், ஆஹா தண்ணியில கண்டம்னு போட்டிருக்கு, குளிச்சா போய் மூத்தா போயிருவோம், சவரை திறக்க மாட்டான் அன்னைக்கு போறான், ஏன் இன்னைக்கு உனக்கு தண்ணியில கண்டோம். அப்ப தண்ணியில கண்டம்னா தண்ணியை தொடக்கூடாது. இப்படி எல்லாம் நான் நம்புறீங்களப்பா, இது எப்படி அவருக்கு தெரியும்? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம், உன் தண்ணியில கண்டனுக்குன்னு வச்சுக்கிறோம், எல்லாம் எழுதிருக்காண்டு, அதை இவன் படிச்சானா? இவன் இதை பார்த்தானா? இவனுக்கு எப்படி தெரியும் யோசிக்க வேணாமா? அப்ப இது அடிப்படையான விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு போறாங்க. போனோட அந்த திருமணத்துல சிறுமிகள் சில பாடல்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடல்கள் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத ஒரு பாட்டை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு போன உடனே அந்த சிறுமிகள் எல்லாம் பாட்டை மாத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டு? ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த சிறுமிகள் அந்த பெண்கள் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டா, ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார். ரசூலுல்லாஹ் புகழ்றோங்கிற பேர்ல எதிர்காலத்தை அறிந்த நபி வந்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல? ஆமா எதிர்காலம் அப்படி சொன்னாங்களா? உடனே என்ன செய்யறாங்க? தைஹாதி நிறுத்துத, இந்த மாதிரி பேசக்கூடாது. ஃபகூலி பில்லத்தி தகூலின், ஏற்கனவே படிச்ச பாட்டை படி, யாரையோ புகழ்ந்து படிச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு என்னைய எதிர்காலம் அறிந்தவன் சொன்னீங்க, அதை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பேசாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது புகாரியில 4001லையும் 5147 ஹதீஸ்லயும் இருக்குது. இது கூட சில பேர் நம்மள உள்ள ஜோசியக்காரங்க இருக்காங்கல்ல, இஸ்லாத்தின் பேர்ல ஜோசியம் சொல்லக்கூடியவங்க, இது தன்னடத்துக்காக சொன்னாங்களாம். சுல்லாவுக்கு தெரியும், எதிர்காலம்லாம் தெரியும், அவங்க ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா தன்னடக்கம், பெருமை வரக்கூடாது, அதுக்காக அப்படிலாம் நம்மள எல்லாம் புகழாத, அதுக்கு தான் சொன்னாங்கன்னு ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு வியாக்கியானம் கொடுத்து இந்த ஹதீஸை ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுறது. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கு இப்னு மாஜாவுல ஒரு அறிவிப்பு வருது, வேற மாதிரி வார்த்தையில் எப்படி வருது? அம்மா ஹாதா பலா தகூலுஹு, மறைவானது நாளை நடப்பது எனக்கு தெரியுங்கிறிய அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? மா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், நாளை நடக்கிறது அல்லாஹ்வை தவிர அறிய இயலாதுமா, அதனால சொல்லாத. தன்னடத்துக்காக சொல்லல, என்னை பத்தி நீ இப்படி சொல்லக்கூடாது, ஏனென்றால் நாளை நடப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் காரணத்தோட ரசூலுல்லாஹ் சொல்லிரும் பொழுது இது தன்னடத்துக்கு சொன்னாங்களா, நிஜமாவே தெரியாதுன்னு சொன்னாங்களா? இது இப்னு மாஜாவுல 1887வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது மறைவான விஷயங்களை அறிகிற விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடலாம். இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அத்தா அர்ராஃபன், யார் ஒருத்தன் எதிர்காலத்தை கணிக்கிறேன் என்று சொல்றானே அவங்கிட்ட போய் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபஸஅலஹு அன் ஷைஇன், அவங்கிட்ட எதையாவது பத்தி கேட்டானேயானால் லம் யுக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாள் தொழுகை அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நல்ல நாள் பாருங்க, எனக்கு அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, எதிர்காலத்தை பத்தி கேட்டுட்டானேயானால் என்ன ஏற்படாதான்? 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் சொன்னது முஸ்லிம்ல 4137வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மன்னதா காஹினன், இந்த மாதிரி சோதிடர்கள் இடத்திலே போய் ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவர்கள் சொல்வதை ஒருவன் நம்பினானேயானால் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முஹம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான்.
ஒருத்தன் வந்து ஜோசியம், குறி, ஜாதகம், கிளி ஜோசியம், மை போடுறது இதை நம்பிட்டான்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை மறுத்து விட்டான், எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தையே அவன் மறுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஹாக்கிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை அல்லாஹ் நிரூபிச்சு காட்டணும். ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பம் இல்ல, அவங்க வாழ்க்கையில் ஏராளமான நிகழ்வுகளை காட்டி ஒவ்வொன்றையும் அடிச்சடிச்சு காட்டுறான். எப்படி காட்டுறான்? ஒரு மதீனாவுக்கு போறாங்க, போன புதுசுல பேரிச்ச மரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண் மரம் பெண் மரம் இணைச்சு பண்றாங்க, இது மாதிரி நீங்க செய்யாதீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள் விட்டுறாங்க, மகசூல் குறைஞ்சு போச்சு. உடனே மக்கள்கிட்ட போய் பாக்குறாங்க, என்னப்பா நீங்க தானே சொன்னீங்க, அதனால விட்டுட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்னா கேட்காதீங்க, மார்க்க விஷயத்தை சொன்னா கேளுங்க, தீன விஷயத்தோட நோம்பு அதை சொன்னா கேளுங்க, விவசாய விஷயம் நானா ஒரு ஊகமா சொன்னதானப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியவா செய்யும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை முஸ்லீம்ல 4357, 4356, 4358 இதுல எல்லாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேரும் என்கிட்ட கேஸ் கொண்டு வர்றீங்க, அந்த கேஸை நான் விசாரிக்கிறேன், விசாரிச்சுட்டு நான் ஒரு ஆளுக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிருவேன், அதனால அவருக்குரிய அர்த்தம் கிடையாது, அவர் என்ன ஏமாத்தி கூட பெற்றிருக்கலாம். யார் நல்ல ஆர்குமெண்ட் பண்றாரோ, நல்ல திறமையா இருக்கிறாரோ, யார் எவிடன்ஸ் கொண்டாந்து தப்பாகவோ சரியாகவோ அதை முன்வைத்து என்னை ஏமாத்தி விடுகிறாரோ, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் தீர்ப்பளிச்சிருவேன். ஏன், நான் மனுஷன், எனக்கு மறைவானதா தெரியும். இது புகாரியில 2458, 7169, 7181, 7185 இப்படி நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பல விஷயங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் விஷயங்கள் தெரியாது 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 என்று அடுக்கடுக்காக அவர்கள் சொன்னதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அதையும் பார்த்துவிட்டு இந்த மார்க்கம் வேற வேற எந்தெந்த விஷயங்கள்ல தனித்து விளங்குறது என்பதை என்ன செய்வோம், தொடர்ச்சியாக பார்ப்போம்.